ஓம் சாந்தி 28/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அகநோக்குடையவர்கள் ஆகுங்கள். அதாவது மௌனத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் வாயினால் எதனையும் கூறாதீர்கள். பணிகள் அனைத்தையும் அமைதியாக மேற்கொள்ளுங்கள். ஒருபோதும் அமைதியின்மையை பரப்பாதீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களை ஏழ்மையாக்கிய மிக பெரிய எதிரி எது? பதில்: கோபம் ஆகும். கோபம் இருக்கும் இடத்தில் தண்ணீர் கலசமும் உலர்ந்து விடுகின்றது என கூறப்பட்டுள்ளது. இத்தீய ஆவியினாலேயே வைரங்களினாலும் இரத்தினங்களினாலும் நிறைந்திருந்த பாரதத்தின் கலசம் இப்போது வறுமையாகிவிட்டது. இத்தீய ஆவியே உங்களை ஏழ்மையாக்கிவிட்டது. கோபமடைந்திருப்பவர் தானும் சூடாகி பிறரையும் சூடாக்கி விடுகின்றார். எனவே இப்பொழுது அகநோக்குடையவர்கள் ஆகி இத்தீய ஆவியை அகற்றிவிடுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்களிடம் வினவுங்கள், எனக்குள் தீய ஆவி ஏதேனும் உள்ளதா? எனது கண்கள் குற்றமுடையவை ஆகுகின்றனவா? நான் மிகவும் சத்தமிட்டு பேசுகின்ற சம்ஸ்காரத்தினால் அமைதியின்மையை பரப்புகின்றேனா? பற்று அல்லது பேராசை என்ற விகாரங்கள் என்னை தொந்தரவு செய்கின்றனவா? 2. எந்த சரீரதாரியின் மீதும் பற்று கொண்டிருக்காதீர்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதன் மூலம் உங்கள் சரீரம் உட்பட அனைத்தையும் மறந்து உங்களை ஆன்மீக சக்தியினால் நிரப்பிக் கொள்ளுங்கள். அந்த தீய ஆவிகளை நீங்கள் ஒருமுறை விரட்டி அடித்து விட்டால் அவற்றிலிருந்து அரை கல்பத்திற்கு விடுதலை அடைந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் சரியான வழிமுறையை பயன்படுத்துவதனாலும் இறை நியதிகளை புரிந்து கொள்வதனாலும் முதற்பிரிவிற்கான உரிமையை கொண்டிருந்து வெற்றியடைவீர்களாக. ஓர் அடியை தைரியமாக எடுத்து வைப்பதால் நீங்கள் பல மில்லியன் கணக்கான அடிகள் உதவியை பெறுவீர்கள். நாடகத்தில் இவ்வழிமுறை ஒரு நியதியாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாடகத்தில் இவ்வழிமுறை ஒரு நியதியாக நிச்சயிக்கப்படாதிருந்தால் அனைவரும் உலகின் முதல் அரசர் ஆகிவிடுவார்கள். இவ்வழிமுறையினாலேயே வரிசை கிரமமாக இருக்கின்ற நியதி உள்ளது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் உள்ளது என்பதற்கு அமையவே உங்கள் ஒவ்வொருவராலும் உதவியை பெற முடியும். நீங்கள் அர்ப்பணித்தவராகவோ அல்லது குடும்பத்தில் ஒருவராகவோ இருந்தாலும் உங்களுக்கு சமமான உரிமைகளே உள்ளன. நீங்கள் சரியான வழிமுறையை பயன்படுத்துவதால் வெற்றியடைகின்றீர்கள். இந்த இறை நியதியை புரிந்து கொண்டு கவனஈனம் என்னும் விளையாட்டுக்களை முடித்து விடுங்கள். அப்பொழுதே நீங்கள் முதற்பிரிவிற்கான உரிமையை பெறுவீர்கள். ஸ்லோகம்: உங்கள் எண்ணங்கள் என்னும் பொக்கிஷத்தின் ரீதியில் ஒரு சிக்கன அவதாரம் ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.